இன்றைக்கி இந்த வீடியோவில் சட்டுன்னு ஒரு நெய் சிக்கன் எப்படி டிஃப்ரெண்ட்டாகவும் சிம்பிளாகவும் பண்ணலாம் பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி ஜிகே கிச்சன் சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஒரு கடாயில் 1 ஸ்பூன் அளவு கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு பொரியக்கூடாது, தீ லேசாக இருக்கட்டும். அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க. 1 ஸ்பூன் அளவு ஜீரகத்தை சேர்த்துக்கணும். 1 ஸ்பூன் அளவு மிளகை சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூன் அளவுக்கு தனியாவை சேர்த்துக்கோங்க. எதுவும் கறிக்கிடக்கூடாது, மொறுன்னு வறுபடணும். 1/4 ஸ்பூன் அளவு வெந்தயத்தை சேர்த்துக்கலாம். கருகாமல் நல்லா மொறுன்னு வறுத்து தனியாக தட்டில் எடுத்து வச்சுக்கோங்க. ஆறட்டும், கறிக்கிடக்கூடாது. அதே கடாயில் 1 ஸ்பூன் அளவு நெய்யை சேர்த்துக்கிட்டு 5-6 பல் பூண்டு தோலை உரித்து அதில் சேர்த்து நல்லா ப்ரௌன் கலராக வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கோங்க. நம்ம வறுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, தனியா, மிளகு, ஜீரகம், வெந்தயம், அந்த பிளேட்லேயே இதையும் சேர்த்துக்கணும். சேர்த்துக்கிட்டு இதே கடாயில் 2 ஸ்பூன் அளவு நெய்யை சேர்த்துக்கிட்டு நம்ம கழுவி க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற 1/2 கிலோ அளவு சிக்கனை நான் இதில் சேர்க்குறேன். தண்ணியை பிழிஞ்சிட்டு சேர்த்துக்கோங்க. சிக்கன் சின்ன பீஸ்களாக சேர்த்துக்கோங்க. எந்த காரணத்து கொண்டும் தண்ணியை சேர்த்துடாதீங்க. சிக்கன் நல்லா இந்த நெய்யில் வதங்கணும். நாம் வறுத்து வச்சுருக்கிற பொடியை மிக்ஸி ஜாரில் சேர்த்து அதோட ஒரு 6 காஞ்ச மிளகாவை காரத்துக்காக சேர்த்து மிக்ஸியில் தண்ணி விட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. சிக்கனுக்கு தேவையான மஞ்சத்தூளை சேர்த்துடலாம். சேர்த்து நல்லா வதங்கட்டும். பாருங்கள், நல்லா வதங்கிடுச்சு. தண்ணி கொஞ்சம் கூட சேர்க்கல. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மசாலாவை இதில் சேர்த்துக்கலாம். இதுக்கு வெங்காயம், தக்காளி எதுவும் தேவையில்லைங்க. ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும், வாசனையாக இருக்கும். சாம்பார், தக்காளி ரசம் இதோடு சேர்த்து சாப்பிட ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். இதை நல்லா கிளறிட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு, கருவேப்பிலையே சேர்த்துடலாம். உப்பு சேர்த்துக்கிட்டு கருவேப்பிலையும் பச்சையாக அப்படியே சேர்த்துக்கங்க. வாசனை ரொம்ப நல்லாயிருக்கும். தயிர் ஃப்ரெஷ்ஷாக இருக்கட்டும், புளிக்காத தயிராக பார்த்து 2 கரண்டி சேர்த்துருக்கேன். தேவைப்பட்டால் இன்னும் கூட சேர்த்துக்கலாம். நீங்கள் இன்னும் ஒரு கரண்டி கூட சேர்த்துக்கலாம். நான் 2 கரண்டி சேர்த்துருக்கேன். நல்லா பரட்டிட்டு இதை கலந்து ஒரு தட்டை போட்டு மூடிட வேண்டியது தான். 5 நிமிஷத்தில் எந்த தண்ணி, வெங்காயம், தக்காளி எதுவும் சேர்க்காம குயிக்காக ரெடி ஆகிடும். கிளறவே இல்லை பாருங்கள். மிதமான தீயில் வைங்க, ஸ்லோ ஃப்ளேமில். அழகாக ரெடி ஆகிடுச்சு சிக்கன். இந்த சிக்கனோட சப்பாத்தி, ஃப்ரைட் ரைஸ், வெரைட்டி ரைஸ், தேங்காய் பால் சாதம், குஸ்கா இதோடு சேர்த்து சாப்பிட ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸ் பாக்ஸில் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.